ஹல்லேலூயா. என்றென்றும் நம்மோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கும்படிக்கு, பணிந்து கொள்ளும்படிக்கு எப்பொழுதுமே நாம் ஆயத்தமாயிருக்கிறோம். நமக்கு இஷ்டமானவரை தொழுது கொள்ள மிகவும் இஷ்டத்தோடு வந்திருக்கிறோம். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்களையெல்லாம் அகற்றி நம்மை அவரோடு கூட மார்போடு அணைத்து கொள்ளுகிற அந்த அன்பின் தேவனை ஆராதிக்கும்படிக்கும், அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கும் ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் நம்மை சந்தித்திருக்கிறார். தேவன் எப்போதுமே நம்மை சந்தித்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன். ஏதோ ஒரு நாள் சந்திக்கிறவரும் ஒரு நாள் விட்டு விலகி போகிற தேவன் அல்ல. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நிரந்தரமான உறவு அவர் ஒருவர் தான். எத்தனையோ உறவுகளை இந்த உலகத்தில் நம்ம இழந்து போயிருந்தாலும் நிரந்தரமான ஒரே உறவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கூட இந்த பூமியில நம்மை வாழ்ந்திருக்கும்படி செய்கிறவர். எத்தனை உறவுகளை நம்ம இழந்திருக்கலாம். ஒருவேளை என் உறவு, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய மனைவி மரித்து போய்விட்டார்களே என்று கவலையோடு அமர்ந்திருக்கிறீர்களா? நிரந்தரமான ஒரு உறவு உங்களை அழைக்கிறது. எப்போதும் கூட இருக்கிற ஒருவர் உங்களை அழைக்கிறார், ஆதரவு கொடுக்கிறார், அணைத்து கொள்ளுவார், முத்தமிடுவார், ஆதரிப்பார். அவருடைய ஆவி நம்மை அனுதினமும் பராமரிக்கும். ஒரு பெரிய பராமரிப்பின் கீழே நாம் வாழ்ந்து விடலாம். இந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த நம்பிக்கையும் இந்த உத்தரவாதமும் கொடுக்கிற அந்த நல்ல கர்த்தர் தான் என்றென்றைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் அனுதினமும் கேட்கிறோம். நீங்களும் அனுதினமும் கேட்கிறீர்கள். வாழ்க்கையில கேட்கிற வார்த்தைகள் வாழ்க்கையாய் மாற வேண்டும். நிறைய நேரம் பாடல் பாடி நம்ம கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு துதியாய் இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஆராதனையா இருக்கட்டும். எத்தனையோ பிரசங்கங்களை நம்ம கேட்கிறோம், எத்தனையோ பேருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம பிரசங்கிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரசங்கமா இருக்கட்டுமே. ஹல்லேலூயா. உத்தரவாதமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்குத்தான் கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு கூட யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க, அழகான ஒரு பாடல். எப்போதுமே நம்முடைய ஆண்டவருக்கு அவரை குறித்து பாடுதல் மிகவும் பிடிக்கும். அவர் சொல்லுகிறார் அல்லவா, இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்களுக்கு நான் ஒரு வேலை கொடுத்திருக்கிறேன், இவர்கள் என்னுடைய துதியையே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அவருடைய துதியை சொல்லி வருகிற ஜனங்கள். அப்போ பாருங்க, இங்கேயும் மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள், புகழ்ந்து பாடுகிறார்கள். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மிகவும் அருமையான ஒரு இடம்தான். கர்த்தரை பாடுகிற நேரமெல்லாம் அவர் நம்மை பார்க்கிறார் இல்லையா? என்னுடைய பிள்ளைகள் என்னை பாடுகிறார்கள் என்று சொல்லி நாம அவரை பார்த்து பாட வந்திருக்கிறோம். ஆனா அவர் நம்மை பார்க்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்ம அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அவர், நீங்களும் நானும் அவரை பாடும் பொழுது அவர் நம்ம முகத்தை நோக்கி பார்க்கிறார். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கண்டேன். அவரை பற்றி கொண்டால் உலகத்தில் வெற்றி கொள்ள முடியும். எல்லாருக்கும் வாழ்க்கையில ஜெயம் எடுக்கணும், வெற்றி பெறணும் என்ற உத்வேகத்தோடு கூட தான் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் மனுஷன் இந்த காரியத்தை, இன்றைக்கு நான்
முடிச்சிருவேன், ஜெயத்தோடு முடிச்சிருவேன், வெற்றியோடு முடிச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட தான் மனிதர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, இன்னும் ஒரு வாரத்தில் இந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லாய் முடிஞ்சிடும், இன்னும் ஒரு மாதத்தில் இந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லாய் முடிஞ்சிடும். இது ஒரு மனிதனுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தேவனுடைய உத்தரவாதத்தோடு கூட ஒன்றரை கலந்து விடும் பொழுது ஒரு பெரிய ஜெயத்தை அவர் கொடுக்கிறார். பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் பாடுகிறார்கள். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் எப்படி பாடுகிறார்கள் பாருங்க. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் வெற்றி இருக்கிறது, கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் ஜெயம் இருக்கிறது, கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் ஐஸ்வர்யம் இருக்கிறது, கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் சம்பத்து இருக்கிறது, கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் ஆசீர்வாதம் இருக்கிறது, கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் கனம் இருக்கிறது, கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் உயர்வு இருக்கிறது, கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் நன்மை இருக்கிறது. சகலமும் நன்மைதான். மகிமை சூழ்ந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்க விரும்புகிறார். மகிமை, அவர் வெற்றி சிறந்தார். மகிமையாய் தம்முடைய மகிமையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை குவிக்கும்படி அவர் கிருபை செய்கிறார். அவருடைய மகிமையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை குவிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படித்தான் அன்றைக்கு பெற்றுக்கொண்ட வெற்றியை அர்ப்பரித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றியை பெற்றுக்கொண்டதுனால அவர்கள் உள்ளத்திலிருந்து அந்த பாடல் வந்தது. அவர்கள் உதடுகள் மாத்திரம் பாடல, உள்ளத்திலிருந்து பாடல் வந்தது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது பாருங்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். கழுத்து மேல நுகத்தடி வச்சிருந்தா ஒரு மனுஷன் எப்படிங்க நிமிர்ந்து நடக்க முடியும்? ஒரு மனுஷன் நிமிர்ந்து நடக்க முடியாம இருக்கிறதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவனிடத்தில் பாவம் இருக்கும் என்றால் அவன் நிமிர்ந்து நடக்கவே முடியாது. பாவம் செய்கிற மனிதனால் நிமிர்ந்து நடக்க முடியாது. அவன் குனிஞ்சுதான் நடப்பான். யாரையும் கண்ணோடு கண் பார்க்கிறதற்கு பயமா இருக்கும். அதே போல வியாதி ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால் நிமிர்ந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்போ போய் கொஞ்ச நேரம் படுக்கையில படுத்திருக்கலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. உட்கார்ந்துருக்கிற ஆசையா இருக்கும், நடந்து போறதுக்கு ஆசையா இருக்கும், ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு வேலையை செய்வதற்கு ஆசையா இருக்கும். ஆனா உடம்பு ஒத்துழைக்காது. அதனால அந்த உடம்பு தளர்ந்து போகிறதுனால அவன் நிமிர்ந்து நடக்க கூடாதபடி இருப்பான். இதெல்லாம் ஒரு யோக், ஒரு நுகம். இந்த நுகத்தை எல்லாம் உடைக்கிறவர் தான் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்கள் தன்னிடத்தில் வரும் பொழுதெல்லாம் அவர்களை தொட்டார், சுகப்படுத்தினார், சொஸ்தமாக்கினார். அவரிடத்தில் வந்து அவரால் தொடப்பட்ட அத்தனை ஜனங்களும் சுகமடைந்தார்கள். அதை போல அவரை வந்து தொட்ட ஜனங்களும் சுகமானார்கள். 18 வருஷம் கூனியா இருந்தாள் ஒரு சகோதரி. ஆலயத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த கூன் இயேசு கிறிஸ்துவால் ஒரு நாள் நிமிர்த்தப்பட்டது. அது வரைக்கும் அவங்க எப்படி நடந்திருப்பாங்க? குனிஞ்சு நடந்திருப்பாங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தை அவங்க மேல வச்சு நிமிர்ந்து நட என்று சொல்லி அவர்களை நடக்க பண்ணினாரோ அன்றிலிருந்து அந்த கட்டு அறுபட்டது. இவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சுட்டி காண்பித்த கர்த்தர் இன்றைக்கும் அமர்ந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாமின் குமாரன், நீங்கள் ஆபிரகாமின் குமாரத்தி, விசுவாச பிள்ளைகளே, உன் விசுவாச தகப்பனுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு நாள் ஆபிரகாம கர்த்தர் வெளியே அழைத்தார். வெளியே வா, பாரு, மேல வானத்தை பாரு, அங்க இருக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் எண்ணி பாரு. எண்ண முடிஞ்சது அவரால்? எண்ண முடியுமா? முடியாது. ஆனா அப்போ அவருக்கு ஒரு பிள்ளை கூட இல்லைங்க. பிள்ளை இல்லாத வாழ்க்கையும் தலை நிமிர முடியாத ஒரு வாழ்க்கை தான், தலை குனிகிற ஒரு வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஆனால் கர்த்தர் பேசினார், இது எண்ண முடியாததா இருக்கிறது போல உன் சந்ததிகளையும் ஒருவராலும் விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்ப முடியாததை கர்த்தர் பேசினார். இப்படிதான் உங்களுக்கு சில வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க சூழ்நிலை கர்த்தருக்கு நல்லா தெரியும்.
ஆனா வாக்குத்தத்தத்தை வேற மாதிரி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க எல்லாம் யோசிக்கலாம், வாக்குத்தத்தம் இப்படி கொடுக்கிறாரு, ஆனா நம்ம சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கலாம். சூழ்நிலைகளை உடைக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையை பேசி அந்த வாக்குத்தத்தத்தை உனக்கு கொடுப்பார் என்றால் அவரே நின்று அதை நிறைவேற்றுவார். நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார். நம்மோடு கூட நிற்கிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட நிற்பதற்கு ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய வேதனைகளில், உங்கள் அவமானங்களில், உங்கள் நிந்தைகளில், உங்கள் துக்கங்களில், உங்கள் துன்பங்களில், உங்கள் வறுமைகளில், உங்கள் நஷ்டங்களில் உங்களோடு கூட நின்று விடுவிக்கிற ஒருவர் உங்களுக்கு எப்பொழுதுமே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும். கூட ஒருத்தர் இருந்தாலே நமக்கு எப்போதுமே ஒரு பலன் தாங்க. தனியாக ஒரு காரியத்தை செய்கிறதற்கும் கூட நம்மோடு கூட ஒருத்தர் இருந்து ஒத்துழைத்து செய்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். எகிப்தின் அடிமைத்தனத்தை உடைச்சிட்டேன், பாவத்தின் அடிமைத்தனத்தை உடைச்சிட்டேன், உங்களை அடிமைப்படுத்தி இருந்த மனுஷனுடைய தடைகள் எல்லாம் உடைச்சிட்டேன். நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். இது அழகா ஆண்டவர் எப்போ காண்பித்தார் தெரியுமா? இதே யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்துல அப்படியே ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஒரு பக்கம் சிவந்த சமுத்திரம், இன்னொரு பக்கம் பார்வோனின் பலத்த சேனை. என்ன செய்வது என்று ஜனங்களுக்கு தெரியல, மோசேக்கும் புரியல. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். மோசேயை பார்த்து, உன் கோலை எடு, சமுத்திரத்தை பிளந்து விடு. மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்த கர்த்தர் தன்னுடைய பவரை இந்த உலகத்துல யாருமே இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. தனக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிட்டுனா அந்த அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் பண்ணலாம் தான் இன்றைக்கு உலகம் காத்து கொண்டு இருக்கிறது, வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனா கர்த்தராகிய தேவன் தன்னுடைய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். இயற்கையின் மேல் அதிகாரத்தை கொடுத்தார். மோசேக்கு கொடுத்தார், அன்றைக்கு கொடுத்தார், இன்றைக்கு கொடுப்பாரோ என்று யோசிக்கிறீர்களா? இன்றைக்கும் இயற்கையின் மேல கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிற தேவன், அதிகாரத்தை கொடுக்கிறார். எப்படி? சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை பிளக்கிற ஒரு அதிகாரம். மோசே அதை அழகா யூஸ் பண்ணாரு. கோலை காமிச்ச உடனே சமுத்திரம் என்ன அழகா நின்னுது பாருங்க. அழகாய் கர்த்தர் பேசினார் பாருங்க. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. தண்ணி எப்படிங்க இருக்கும்? எந்த பாத்திரத்தில் வச்சாலும் அந்த பாத்திரத்தில் படுத்து கிடக்கிற மாதிரி தானே தண்ணி இருக்கும். இல்லை குளத்துல கடல்ல பாருங்க, நிமிர்ந்து நிற்குமா? தண்ணி நிமிர்ந்து நின்றதுண்டா? தண்ணி எந்த பாத்திரத்தில் வச்சிருக்கிறோமோ அந்த வடிவத்தில் அப்படியே இருக்கும். ஆனா இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. எகிப்து ஜனங்களை சமுத்திரத்தின் தண்ணீர் நிமிர்ந்து நின்று வரவேற்றது. உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி அழகாய் கர்த்தர் முதலாவது அங்க இடத்துல காண்பிக்கிறாரு. தண்ணீரை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க பண்ணி ஜனங்களை அதற்கு ஊடாய் அழைத்து வந்தார். அதாவது ரெட் கார்பெட் விரித்த ஒரு இடத்துல எப்படி ஒரு பவர்ஃபுல் மேன், அந்த அத்தாரிட்டி மேன் நடந்து வந்தா எல்லாரும் சூழ்ந்திருக்கிறவங்கெல்லாம் சல்யூட் பண்ணுவாங்களோ, அப்படி அந்த தண்ணீர் நிமிர்ந்து நின்று எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சல்யூட் பண்ணி நின்றது. ஜலம் நின்றது. எப்படி நின்றது? அவர்களை வரவேற்று உன்னுடைய அடிமைத்தனம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி விட்டது என்று சொல்லி அவர் தம்முடைய மகிமையினால் ஜலத்தை நிற்க பண்ணினார். அந்த ஜலம் அப்படி நின்று அவர்களை வரவேற்று அவர்கள் போக வேண்டிய பாதை முழுவதும் காண்பித்தது. சோவர் மாதிரி நின்றுச்சாங்க. கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியம், கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானி அவர். சர்வ லோகத்தை உண்டு பண்ணின ஞானமுள்ள தேவன்.
அவருக்கு காற்றும் நிற்குங்க. பேதுருவை வா, காற்றுக்கு மேல நடந்து வான்னு சொன்னாரு. அவனுக்கு கொஞ்சம் பயந்தான். ஆனா கர்த்தர் சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்தான். காற்றை தனக்கு கைப்பிடியாக்கி கடலின் மேல் நடந்து வந்த பேதுரு. ஹல்லேலூயா. அப்போ காற்றையும் கடலையும் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்தினவர் அவர் மாத்திரமல்ல, நமக்கும் கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பயன்படுத்தினோம் என்றால் கட்டாயம் நடக்கும். ஒருவேளை நீங்க பயன்படுத்தி இருக்கலாம். மழை பெய்யும் போது ஆண்டவரே இந்த மழை இன்னைக்கு வேண்டான்னு சொல்லி நிறுத்தப்பட்டிருக்கலாம், நடந்திருக்கும். நிச்சயமாய் நமக்கு அனுபவங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ அவருடைய மகிமையினால் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். அந்த மகிமை மோசேயை எப்படி மூடி இருந்தது நீங்க பாத்தீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு மோசேயை பார்த்து, மலையின் மேல் ஏறி வா. மலையில என்ன இருந்தது? மகிமை. அந்த மகிமை எப்படி இருந்ததா? 15ஆம் வசனத்துல, மலையை மேகம் மூடிற்று. கேப்லெஸ், கேப்பே இல்லாத மகிமை. அப்படித்தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் தம்முடைய மகிமையினால் மறைத்து வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெளியே எந்த கேப்பும் விடாதபடி தம்முடைய மகிமையினால் நம்மை மூடி வைக்கிறார். மோசையை மூடி வைத்திருந்தார். 6 நாள் அப்படியே மகிமைக்குள்ள இருக்கிறார். மோசை உட்கார்ந்தே இருக்கிறார் 6 நாளும். சாப்பிட்டுருப்பாரா? தண்ணி குடிச்சிருப்பாரா? இல்லையே. அதுதாங்க உண்மையான ஃபாஸ்டிங். நம்ம என்ன பண்றோம்? எல்லா சாப்பாடெல்லாம் கரெக்டாக செஞ்சு வச்சுட்டு தான் நம்ம போய் பசியோட உட்காந்து சீக்கிரமா ஜோமணி முடிச்சுட்டு போய் சாப்பிடணும். ஆனால் அந்த இடத்துல அவருடைய மகிமை மூடி இருந்தபடினால அவருக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை. 7வது நாள் தான் மகிமையின் மேகத்திலிருந்து மோசையை பார்த்து நோக்கி அவர் கூப்பிடுகிறார். 6 நாள் தம்முடைய மகிமைக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறார். தம்முடைய மகிமைக்குள்ளாய் ஒரு மனுஷனை வைத்து 7ஆம் நாள் அந்த மனுஷனை நோக்கி கூப்பிட்டு என்னென்ன வழிகளில் எப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லி வார்த்தைகளை கொடுக்கிறார். 40 நாள் அப்படியே அசையாமல் உட்கார வைத்தது. அப்ப தேவ சமூகத்தில் நம்மை உட்கார வைக்கிறது மகிமை. அவருடைய மகிமை தான் தேவ சமூகத்தில் நம்மை உட்கார வைக்கும். அவருடைய மகிமை நம்மை உட்கார வைக்கிற மகிமை. அப்போ நம்ம நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நீங்க உட்கார்ந்து முதலாவது நீங்க செபிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் நீங்க ஆராதிக்க தொடங்குங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க ஆராதிங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ஆராதனையும் அந்த ஜெபமும் அந்த வேத வாசிப்பும் நம்மையும் அறியாமல் அமர பண்ணிவிடும். அப்படி ஆராதனை செய்யும் பொழுது பல நேரங்களில் மூடப்பட்ட கண்களை நம்மளால திறக்கவே முடியாது. சத்தமா முதல்ல ஆராதிச்சிருப்போம். ஆராதனை ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் தெரியுமா? வேகமா சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசி கரங்களை தட்டி பாடல்களை பாடி. ஆனால் அந்த பிரசன்னம் நம்மை நிரப்ப மகிமையின் மேகம் நம்மை மூட சத்தம் இருக்கவே இருக்காது. சத்தம் இல்லாதபடி நம்முடைய இருதயத்திற்கும் எண்ணத்துக்கும் நினைவுக்கும் சிந்தைக்கும் உணர்வுக்கும் அவருடைய மகிமைக்கும் தான் தொடர்பு இருக்கும். வேறொன்றுக்கும் தொடர்பு இல்லாமல் அப்படி அவருக்குள் நாம் ஆழ்ந்து விடுவோம். அப்படி ஆழமாய் நம்ம அவருக்குள்ள ஆழ்ந்து விடும் பொழுது யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் இவங்க வந்தாங்க? என்னுடைய ஜெப நேரம், தேவ பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருக்கிற நேரம் முடிஞ்சு போச்சேன்னு நமக்கு கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த மகிமையான ஜெப வேளைகளை நம்ம அனுபவிப்போம். தேவ பிரசன்னத்தில் அவருடைய மகிமைக்குள்ள நம்ம அமர்ந்திருந்தாலே போதுங்க. பெரிய விண்ணப்பங்களை சொல்லி நம்ம ஏறெடுக்கணும்னு அவசியம் இல்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுதே அந்த மகிமை நம்மை நிரப்பும். அவருடைய வார்த்தை நம்மை நிரப்பும். இது ஒரு விதமான மகிமை. அப்போ ஆராதிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது அந்த மகிமையை நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சத்தம் போட்டு ஆராதிச்சாதான் ஆராதனை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வளரணும். ஏனென்றால் வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்,
இப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அமர்ந்து அவரை துதிக்கிறதான ஒரு காரியம்தான் மேகத்திற்குள்ளாய் நம்மை அவரோடு கூட மூழ்கடிக்கிறது. இது அனுபவம், இது சொல்லி புரியாதுங்க, இது அனுபவம். இந்த அனுபவத்தை தனக்கு வாழ்க்கையாக மாற்றினார் மோசே. மோசே மாத்திரமல்ல, இன்றைக்கு பல பரிசுத்தவான்களை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அவர்களுக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட மகிமையை நாம் எல்லாரும் என்ன செய்யலாம்? வாஞ்சிக்கலாம். அந்த மகிமையை தேடலாம். நம்ம அந்த மகிமைக்குள்ள இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோமே. அத்தனை ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு அவர் வல்லமையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு இந்த ஜனவரி மாதம் கொடுத்தார். என்ன வார்த்தை தெரியுமா? ஏசாயா 40:5, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். மகிமை முழுவதும் வெளியரங்கமாக போகிறது. மாம்சமான எல்லா கண்களும் அதை பார்க்க போகிறது. அந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசு. என் ஜனத்தோடு கூட ஆறுதலா பேசு, தேறுதலா பேசு, பட்சமாய் பேசு. நம்ம பேச்சு எப்படி இருக்குது? மற்றவங்களை ஆறுதல் படுத்துற மாதிரி பேசுறோமா, இல்லை அடிக்கிற மாதிரி பேசுறோமா? பல நேரங்களில் வார்த்தையில் அடிக்கிற மாதிரி பேசிடுறோம். ஆனால் தேவ சமூகத்துக்கு போன உடனே அவர் நம்மை சீர்படுத்துகிறார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். தம்முடைய மகிமைக்குள்ளாய் நிலை நிறுத்துகிற ஒரு வாழ்க்கையை அவர் தருகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள், அதன் போர் முடிந்தது. இனி உனக்கு போர் இல்லை, வேதனை இல்லை, சண்டை போடுற வாழ்க்கை உனக்கு இல்லை. உன் கணவனோடு கூட சண்டை போட்ட வாழ்க்கை இருந்துச்சா, அது முடிஞ்சு போயிடுச்சு. உன் மாமனார் மாமியாரோடு கூட பிரச்சனையும் சண்டைகளும் இருந்ததா, அது முடிந்து போயிற்று. பிரச்சனை உள்ள வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற கர்த்தராய் இன்றைக்கு நம் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அதன் போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று, பாவம் நிவர்த்தி ஆயிற்று. பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் பலியிடப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். பாவத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டார். அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தருடைய கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது. அதனால இனி நீ எழும்பி கர்த்தருக்கு வழியை என்ன செய்ய? ஆயத்தப்படுத்து. நீ நினைக்கலாம், எனக்கு முன்னாடி இருக்கிற பள்ளமெல்லாம் என்ன ஆகும்? உனக்கு முன்னாடி உன் வழிகளில் காணப்படுகிற பள்ளங்கள் உயர்த்தப்படும். இறங்கி நடந்து போக ரொம்ப டயர்டான வாழ்க்கை, வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா போராட்டங்களும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, என்னால் ஏறி வர முடியலன்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், சகல மலைகளும் குன்றும் தாழ்த்தப்படுகிறது. வழிகளில் வருகிற குன்றுகளைப் போல மலைகளைப் போல பிரச்சனை. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்ல அது போகும். இயற்கையின் மேல கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி சொல்லுவோமே, சொல்லிதான் பார்ப்போமே. ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் குடிக்கும்படி உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். எல்லாவற்றையும் நிரப்புகிற கர்த்தர். மேடா இருந்துச்சுன்னா அதை உடைக்கிறாரு, அதை கரெக்டாக சமனான பாதையாய் மாற்றுகிறாரு. பள்ளமா இருந்ததுன்னா அதை உயர்த்துகிறாரு, அதை சமனான பாதையாய் ஆக்குகிறாரு. கோணலானவைகள்
கோணலாக்குகிறது. சில சர்ப்பத்தின் கிரியைகள் வாழ்க்கையில நுழைந்து, இன்னும் சர்ப்பத்துக்கு நேரான வழி கிடையாது. அது எப்படி போகும்? கோணலும் மாறுபாடுமான வழிகளில் நம்மை நடத்தி கொண்டு போய்விடும். இப்படி சர்ப்பத்தின் வழிகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் கர்த்தர் அதை உடைக்கிறார். கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். கரடு முரடானவைகள், கடினம், இருதய கடினம். உங்கள் உறவுகள் எப்படி இருக்கிறது? இருதய கடினத்தோடு கூட நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த கடினமான எண்ணங்கள்லாம் மாறட்டும். இருதயத்தில் மன்னிக்கிற பண்பு பெருகட்டும், அன்பு பெருகட்டும். என்னால் முடியலன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும். சில காரியங்களை மன்னிச்சு மேலே ஏறி ஏறி வருவோம். ஆனால் மனிதர்கள் மிகவும் கடினம் உள்ளவர்களை நம்ம நடத்தும் போது, இல்லாண்டவரே என்னால் மன்னிக்கவே முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். மன்னிச்சிரு, மன்னிக்க சொல்லுகிற கர்த்தர். ஏனென்றால் அவர் மன்னிக்கும் தயை பெருத்தவர். அவருக்கு மன்னிக்கிறதுக்கு தயவு ஏராளமாய் இருக்கிறது. அவர் தயவு பெருத்த தேவன். அவர் மன்னிக்கும் தயை பெருத்த கர்த்தர். அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார், மனம் இறங்குகிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்திலும் கடினம் இல்லாம, கடின உணர்வுகளோடு கூட நம்ம கூட இருக்கிற உறவுகள், கணவன் மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்களோடு கூட கடின இருதயம் நாம் காண்பித்து விடாதபடிக்கு, நம்முடைய ஜெபத்தில் ஐக்கியம் உள்ளவர்களுக்கு கூட, நம்ம சர்ச்சில் ஐக்கியம் உள்ளவர்களோடு கூட கடின இருதயம் நாம் காண்பியாதபடிக்கு கொஞ்சம் இருதயத்தை தளர்த்தி மன்னிக்கிற மனப்பக்குவத்தோடு கூட அவர்களை அணுகுவோம் என்றால் கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். சுற்றி இருக்கிற மாம்சமானவர்கள் உங்களை முழுவதுமாய் பார்ப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கை இப்படியாகிறது, எப்படி இது நடந்தது என்று சொல்லி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இது நடந்தேறும். கர்த்தர் சொன்னதுதான். அவர் சொன்ன வார்த்தையை என்னைக்கும் திருப்பி எடுக்கிற கர்த்தர் அல்ல. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். கைவிடாத எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, உம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கை முழுவதுக்கும் மூடலாய் கர்த்தர் வைத்தருளுங்க. எங்கள் வாழ்க்கை உம்முடைய மகிமைக்குள்ளாய் மறைந்து கொள்ளட்டும் ராஜா. உம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாய் தெரியட்டும் ஆண்டவரே. மாம்சமான யாருடைய கண்களும் பார்க்கும்படிக்கு அப்பா எங்கள் வாழ்க்கை உம்முடைய மகிமையினால் நிரப்புங்க, மகிழ பண்ணுங்க. நீங்களும் எங்களில் மகிழ்ந்திருங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.